மீன் குழம்பையே தோக்கடிக்கும் வாழைப்பூ புளி குழம்பு வைக்க போகிறாங்க. அது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 15 எடுத்து உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு ஒரு கட்டி எடுத்து நசுக்கி வச்சாச்சு, தோலை உரிச்சிட்டு. அதுக்குள்ளே சீரகம் 1 டீஸ்பூனு, மல்லி 1 டீஸ்பூனு, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போதும். மிளகு, வெந்தயம், 2 காஞ்ச மிளகா எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க புளிக்குழம்பு. நான்வெஜ்ஜு சாப்பிடாத நாளைக்கு இது போல் புளிக்குழம்பு வச்சு பாருங்கள். வாழைப்பூ வச்சு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. அவ்வளோதான், நல்லா வறுத்தாச்சு. வறுத்து வச்சதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுக்கலாம். ஆறின அப்புறம் ஒரு 2 சுற்று விட்டோம்னா நல்லா நைஸ் ஆகிடும். நைஸ் ஆன உடனே அதிலே கொஞ்சம் சாம்பார் மிளகாய் தூளையும் போட்டு கொஞ்சமாக சாம்பார் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அதையும் ஒரு சுற்று விட்டுட்டு புளி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். 2 புளியங்கொட்டை அளவுக்கு தான் போதும். அதிகமாக போட்டால் புளி ரொம்ப ஊற்றினா நல்லா இருக்காது. இதில் ஊற வச்சாச்சு. எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தரை போட்டு 2 வரமிளகாய் போட்டிருக்கேன். அதுவும் பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை, பூண்டு நசுக்கி வச்ச பூண்டு நல்லா வதக்கிட்டு பூண்டு பொன்னிறமாக மாறின அப்புறம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே பெருங்காயத்தூளை கொஞ்சமாக கொட்டிக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டால் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் புளி குழம்புக்கு. அவ்வளோதான், அதுவும் வதங்கிடுச்சு. அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதியும் வச்சுக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வதங்கணும். எவ்வளோவுக்கு வெங்காயம் தக்காளி வதக்குறோமோ அந்தளவுக்கு தான் குழம்பு டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுலேயே கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். முக்கால் வதங்கினோடனே உப்பு போட்டு வதக்கியாச்சு. அரைச்சி விழுதியும் ஊற்றிட்டேன். அரைச்சி வச்சுருந்தோம் நல்லா அந்த வறுத்து வச்சு மசாலா அதையும் ஊற்றியாச்சு. அது ஊற்றின அப்புறம் அந்த வாழைப்பூ தோலை உரிச்சிட்டு மோர் தண்ணியில் வச்சுருந்தோம். மோரும் உப்பும் போட்டு அதில் வச்சுருந்தேன். இல்லைனா கருத்துரும். அப்படி மோர் இல்லாத பட்சத்தில் வெறும் பச்சை தண்ணியில் கூட உப்பு போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான், அதை நல்லா போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும். நல்லா வதங்கணுங்க. வதங்கினா டேஸ்ட்டு கிடைக்கும். இதுலேயே முக்கால்வே வெந்துடுது இந்த வாழைப்பூ. ரொம்ப நேரமும் வதக்க தேவையில்ல. நல்லா வதங்கிடுச்சு, வெந்துருச்சு. புளி தண்ணி கரைச்சி வச்சதையும் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா நல்லா டேஸ்ட்டான வாழைப்பூ புளி குழம்பு ரெடி. இது போல் நீங்களும் வச்சு பாருங்கள். சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டான வாழைப்பூ புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு.